சென்னை வியாசர்பாடியைச் சேர்ந்த 24 வயதான தாமோதர கண்ணன் என்பவர் தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்து வருகிறார். கடந்த ஜனவரி மாதம் இவருடைய செல்போனில் ஆன்லைன் டேட்டிங் செயலியை இன்ஸ்டால் செய்துள்ளார். அப்போது அகிலா என்ற ஒரு பெண் தாமோதர கண்ணனிடம் மிகவும் ஜாலியாக பேசியுள்ளார். செல்போனிலும் இருவரும் தொடர்பு கொண்டு பேசி வந்துள்ளனர். அப்போது தனக்கு அவசர தேவையாக 500 ரூபாய் தேவைப்படுகிறது என அந்த பெண் கேட்ட நிலையில் தாமோதர கண்ணனும் அவருக்கு பணம் அனுப்பி வைத்துள்ளார். அதன் பிறகு தாமோதர கண்ணனால் அகிலாவை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இந்த நிலையில் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி தாமோதர கண்ணனை தொடர்பு கொண்ட ஒருவர் சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் பேசுவதாக தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டுள்ளார். நீங்கள் டேட்டிங் செயலி வாயிலாக பழகி பணம் அனுப்பிய அகிலா என்பவர் தற்கொலை செய்து கொண்டதாக எதிர்முனையில் பேசியவர் கூறியபோது தாமோதர கண்ணன் அதிர்ச்சியடைந்துள்ளார். உங்கள் மீது வழக்கு பதிவு செய்ய போகிறோம் என்று மிரட்டியதால் இந்த விவகாரத்திலிருந்து தப்பிப்பதற்காக 13,500 ரூபாயை போனில் பேசிய நபருக்கு தாமோதர கண்ணன் அனுப்பியுள்ளார். அவரிடம் இன்னும் எவ்வளவு பணம் கேட்டாலும் கிடைக்கும் என கருதிய அந்த கும்பல் உங்கள் மீது FIR போடாமல் இருக்க வேண்டுமென்றால் 70,000 ரூபாய் பணம் வேண்டும் என கூறியுள்ளது. அதன் பின்னரே இது மோசடி கும்பலாக இருக்கலாம் என்ற முடிவுக்கு வந்த தாமோதர கண்ணன் இது குறித்து வியாசர்பாடி குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். சைபர் கிரைம் போலீசாரின் உதவியோடு தாமோதர கண்ணனை மிரட்டிய அந்த கும்பலின் செல்போன் எண்களை வியாசர்பாடி போலீசார் தொடர்ந்து தீவிரமாக கண்காணித்து வந்தனர். ஆவடி அருகே உள்ள பட்டாபிராம் பகுதியிலிருந்து அனைத்து கால்களும் வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. வியாசர்பாடி குற்றப்பிரிவு ஆய்வாளர் ஜெயசித்ரா தலைமையிலான போலீசார் பட்டாபிராம் பகுதிக்கு சென்று 5 இளைஞர்களை கையும் களவுமாக கைது செய்தனர். அவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தியதில் பட்டாபிராம் வேளாங்கண்ணி குறுக்கு தெரு பகுதியைச் சேர்ந்த லியோ துரை, உழைப்பாளர் நகர் பகுதியைச் சேர்ந்த சீனிவாசன், அதே பகுதியைச் சேர்ந்த தமிழன், முகமது ரியாஸ், பிருத்திவிராஜ் என்பது தெரிய வந்தது. இவர்கள் பொழுதுபோக்கிற்காக கடந்த 1 வருடத்திற்கு முன்பு டேட்டிங் செயலியை தங்களுடைய போனில் பதிவிறக்கம் செய்துள்ளனர். அதில் ஆண் பெண் ஒருவரை ஒருவர் அறிமுகப்படுத்திக் கொண்டு சாட்டிங் செய்வதும் பின்னர் டேட்டிங் செல்வதையும் தொடர்ந்து கண்காணித்து வந்துள்ளனர். இதனையடுத்து அந்த டேட்டிங் செயலியில் பெண் பெயரில் போலி கணக்கு தொடங்கி பல ஆண்களோடு 5 பேரும் சாட்டிங் செய்து வந்துள்ளனர். சபலத்திற்கு ஆளான பலரும் இவர்களிடம் ஆயிரக்கணக்கில் பணத்தை இழந்தது விசாரணையில் தெரிய வந்தது. ஆனால் பணத்தை வாங்கிய அடுத்த நிமிடமே பணம் கொடுத்த நபரை பிளாக் செய்து அதன் பிறகு இவர்களை தொடர்பு கொள்ள முடியாத அளவிற்கு செய்துள்ளனர். பணம் பறிகொடுத்தவர்களும் இந்த விஷயத்தை வெளியே சொன்னால் நமக்கு அவமானம் என புகார் கொடுக்காமல் இருந்து வந்துள்ளனர். மேலும் சாஃப்ட்வேர் உதவியுடன் பெண் குரலில் பேசியதால் எதிர்முனையில் இருப்பவர்களுக்கு எந்த சந்தேகமும் வராத அளவிற்கு மோசடியை அரங்கேற்றி வந்துள்ளனர். இந்த ஏமாற்று கும்பலிடம் சிக்கியவர்தான் வியாசர்பாடியைச் சேர்ந்த தாமோதர கண்ணன். அவருடைய புகாரின் பேரில் அந்த மோசடி கும்பல் கைது செய்யப்பட்டுள்ளது. கடந்த 1 வருடமாகவே இவர்கள் பலரையும் ஏமாற்றி வந்துள்ளது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது. விளையாட்டாக தொடங்கிய மோசடியில் பணம் அதிகம் கிடைக்கவும் கூடுதல் பணத்திற்கு ஆசைப்பட்டு அடுத்தடுத்த நபர்களை ஏமாற்றி வந்துள்ளனர். கிடைத்த பணத்தை வைத்து ஊர் சுற்றுவது, விலை உயர்ந்த ஆடைகள் வாங்குவது, மது மாது என ஜாலியாக செலவு செய்து வந்துள்ளனர். 5 பேர் மீதும் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த வியாசர்பாடி குற்றப்பிரிவு போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் சிறையில் அடைத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.